அரபிக்காரங்களுக்கு கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டாங்களாம். அப்போ அரபிக்காரங்க அவ்வளோ கல் நெஞ்சக்காரங்களா? ஆமாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அவங்க கை கொடுத்தா திரும்பி கை கொடுக்க மாட்டாங்க. அப்படி என்ன கை கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்? கை கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇல அந்த காலத்தில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒன்று ஃபால்கன், இன்னொன்று கேமல். யூஏயோட நேஷனல் பேர்டான ஃபால்கனை அவங்களோட லெஃப்ட் கையில் பிடிச்சிருப்பாங்க. அண்ட் யூஏஇல அந்த காலத்தில் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்தது அந்த கேமல் தான். ஸோ அந்த கேமலில் ரைட் ஹேண்ட்லையும் பிடிச்சிருப்பாங்க. ஸோ 2 கையிலையும் அவங்களோட 2 சோர்ஸ் ஆஃப் பிரஸ்டீஜையும் கையில் பிடிச்சிருக்கிறதுனால அவங்களை ஒருத்தங்களை கிரீட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸும் கிடைக்கல. ஸோ அவங்க நோஸை யூஸ் பண்ணி கிரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் மோர் பர்சனல் அண்ட் கனெக்டபிள். ஸோ யூஏக்குள்ள இது ஒரு பெரிய அஃபெக்ஷனாக மாறிடுச்சு. அரபிக்காரங்க இப்போ வரைக்கும் இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் கை கொடுக்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல 2 விஷயம் என்ன இருக்கு, அந்த 2ஐயும் நம்ம கையில தாங்கணும்னா எதை வச்சு கிரீட் பண்ணுவோம்? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.